பலவந்தமாக காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அதிகம் கரிசனை கொண்டுள்ளது. இந்த நிலையில் தமது உறவுகளை தொலைத்துவிட்டு அல்லலுறும் பலரை நாம் எமது வாழ்க்கையிலும் கடந்து செல்கிறோம். அவ்வாறான ஒருவரின் பதிவு அடுத்து. இந்த மரம் மாத்திரமல்ல, கனவுகள் சுமந்த பல குடும்பங்களும் சிதைந்தன. மகன், மகள் மற்றும் கணவனோடு அழகிய குடும்பமாக வாழ்ந்த வசந்தாதேவி இன்று தனிமையில் வாழ்நாளை சுமையுடன் கடத்துகின்றார். இறுதிக்கட்ட போரில் மாத்தளன் பகுதியில் எறிகணை வீச்சில் சிக்கி சிதறியது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரத்தைச் சேர்ந்த வசந்தாதேவியின் குடும்பம். அனைத்தையும் இழந்து அனாதரவாய் வவுனியா நலன்புரி முகாமை சென்றடைந்த தனது மகன், மகள் மற்றும் கணவர் ஆகியோரை தேடி அலைந்தும் இதுவரை எந்த பலனும் கிட்டவில்லை. இந்த பிள்ளைகள் ரெண்டும் என்னிடம் வண்டி இல்ல, புத்தகம் இல்லாம நான் இப்ப தவண்டை கொட்டி கொண்டிருக்கேன். போற இடம் இல்லாம போய் வர இல்லை, இல்லாம போச்சு. எல்லா இடமும் கொடுத்து வந்துடும். எல்லாரும் வந்து விசாரிக்கிறோம், எழுதினோம், படம் எடுக்கணும், இல்லாம கொண்டு போனோம். இத்தவரை அது எனக்கு வருஷம் 6 வருஷம் ஆக போகுது. இன்னும் இந்த பிள்ளைகள் தொடர்போ ஒரு செய்தி வாரி ஒன்றும் இல்லை. தனிமையில் வாடி உயிர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வசந்தாதேவி பொருளாதார நெருக்கடியை போக்க உறவினர்களின் உதவியையே நாட வேண்டியுள்ளது. எதிர்காலம் பற்றிய கனவுகளோடு பெற்று வளர்த்த பிள்ளைகளையும் கணவனையும் தொலைத்த ஏக்கம் இவர் முகத்தில் குடிகொண்டுள்ளதை காண முடிகின்றது. காணாமற் போனவர்கள் என்றோ ஒரு நாள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் வசந்தாதேவி போன்றவர்களுக்கு விரைவில் பதில் கிடைக்குமா?